கிறிஷோட ஃபியூச்சர் பற்றி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டே வந்திருக்கு. கிறிஷை எப்படியாவது வெளியில அனுப்பணும் அப்படின்றது மனோஜ் விஜயாவோட பிளான் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஒரு பெரிய ரகசியத்தை வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. கிறிஷை கடத்திட்டு போறாங்க. உண்மையாலுமே கிறிஷ் ரோஹிணியோட பையன் தான் இல்லையா அப்படின்றது நமக்கு டவுட் வர்ற மாதிரியே இருக்கு. மனோஜ் ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த பையனுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து இடம் கிடையாது, இவன் வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறான். மனோஜோட பிளான் வந்து விஜயாட்ட வந்து சொல்றான், கிறிஷை எப்படியாவது வீட்டு விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. ஆனால் அதே நேரம் ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா ஒரு ரகசியத்தை ஒன்று மறைச்சிட்டு கிறிஷை வந்து கடத்த திட்டம் போடுறாங்க. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஷோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. கிறிஷுக்கு சப்போர்ட்டாக முத்துவும் ரவியும் வந்து இருக்காங்க. கிறிஷ் என்ன சொல்கிறான்னா, நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அழுதுகிட்டே வந்து சொல்கிறான். ஆனால் மனோஜ் ரோஹிணியோட கை வந்து பிடிச்சிக்கிறான். அப்போ மனோஜ் அவன் வந்து முறைக்கிறான். அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, ரெண்டு பேரும் தான் உனக்கு சப்போர்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து பார்க்குறான் முத்து. அப்போ ரவி வந்து கையை தூக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, நீ நேற்று எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே ரவி கடுப்பாகி, நான் எப்போ சொன்னேன், நீயா வந்தா நீயா பேசினா ஒரு முடிவோட கிளம்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் ரவி. அதுக்கப்புறம் கிறிஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரவியும் வந்து கையை தூக்குறான். ஸ்ருதியும் கிறிஷ் வந்து வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணுறான். அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, 2 விட 5 தானே பெருசு, அதனால கிறிஷ் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அப்போ அண்ணாமலையும் சேர்த்து அங்கே இருக்கிற 4 பேருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. முத்து ரோஹிணியோட அம்மா ஃபோட்டோ வச்சு போலீஸ் மாதிரி வந்து இன்வெஸ்டிகேட் செஞ்சுட்டு தேடிட்டு இருக்கான். ஒரு ஆட்டோ டிரைவர் முத்துட்ட என்ன சொல்றான்னா, கோவிலில் இவங்களை வந்து இறக்கி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே முத்து அதை வந்து மீனாட்ட வந்து கால் பண்ணி சொல்லி கோயிலில் வந்து விசாரிக்க சொல்றான். அங்கே கிறிஷ் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது அங்கே வர ரோஹிணி அவன்கிட்ட, நீ கொஞ்ச நாளைக்கு தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவன் வந்து அடம்பிடிக்கிறான். அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு ரோஹிணி வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி கிறிஷை கூட்டிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரோஹிணி என்ன சொல்றான்னா, நான் இவனோட அம்மா அப்படின்னு வந்து இன்ட்ரோ பண்றாங்க. கிறிஷோட பாட்டிக்கு வந்து உடம்பு முடியல, வீட்டில் வச்சு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிசியை வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கிறிஷ் வந்து ஷாக் ஆகிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க ஸ்கூல்ல. அப்போ கிறிஷ் வந்து ரோஹிணி சொன்னதை கேட்ட உடனே என்ன சொல்றான்னா, நான் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன் அப்படின்னு வந்து அடம்பிடிக்கிறான். ஆனால் ரோஹிணி வந்து அடம்பிடிக்காத அப்படின்னு திட்டிட்டு டிசியை வாங்கிட்டு கிறிஷை தரன்னு ஆட்டோல வந்து ஏற்றிட்டு போயிடுறாங்க. இதை தூரத்துல இருந்து ரோஹிணியோட அம்மா வந்து பார்த்துடுறாங்க. இவனை வந்து எங்க அழைச்சிட்டு போறான்னு தெரியலையே அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. கிறிஷை வித்யா வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரா ரோஹிணி. அங்க வந்து வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே வித்யாட்டு வந்து சொல்றா. ப்ளீஸ் வித்யா, என் மேல இருக்கிற கோவத்தில் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்றா. இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை, ஒரு வாரம் மட்டும்தான், அப்புறம் வந்து நானே வந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்குறா. அதுக்கு அவளும் வேற வழி இல்லாமல் சரி அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணுறா. இப்படி தான் ரோஹிணியோட மோசமான பிளானும் கிறிஷோட ஃபியூச்சரும் வந்து ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கு. கிறிஷ் வந்து சேஃபாக வந்து இருப்பானா, இல்லை ரோஹிணி கெட்ட மனசில் வர பிளான் தான் நிறைவேறுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து சஸ்பென்ஸை வந்து அதிகப்படுத்துதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எபிசோட்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷோட ஃபியூச்சர் வந்து ஒரு பெரிய மர்மம் ஆயிடுச்சு. மனோஜ் கிறிஷை வீட்டில இருந்து வெளியே அனுப்புறதுக்காக வேண்டி ட்ரை பண்ணுறான். ஆனால் முத்துவும் ரவியும் கிறிஷுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. ரோஹிணி தந்திரமா ஒரு மோசமான ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கா. கிறிஷ் இவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரா. இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் காதலும் சரி, அதே மாதிரி மர்மமும் சரி, ஒரே நேரத்தில் ஒருத்தரோட லைஃபை வந்து ஆழமாக வந்து பாதிக்கலாம். கிறிஷ் ஃபியூச்சர் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறான், அதே மாதிரி ரோஹிணி அவங்களோட பிளான்ல வந்து சக்ஸஸ் ஆவாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.